மார்க்கோ ரூபியோ வரும்போது இந்த காக்ரோச் வருது. கரெக்ட் உண்மைதான். அது எப்படி அமெரிக்காவோட முக்கியமான ஒரு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வரும்போதுதான் இதெல்லாம் நடக்குமா இந்தியால? For America, the headaches are becoming more complex and people with uncompromising nationalistic agenda இந்தியால வரது வந்து அமெரிக்கா விரும்பாது. மணிப்பூர் பிரச்சனைக்கு அமெரிக்கா பின்ன இருந்து ஒரு முக்கியமான வேலை பார்த்துச்சு. டீப் ஸ்டேட், ஜார்ஜ் சோரோஸோட ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் முக்கியமான வேலை பார்த்தாங்க. ட்ரம்ப் இஸ் an idiot, pardon my language, ட்ரம்ப் இஸ் an idiot நான் சொல்றதுக்கு காரணம், ஒபாமா போட்ட பழைய டீல்ல வந்து அவங்க நியூக்ளியர் வெப்பனை விட்டு கொடுத்துட்டு தானே அவங்களோட என்ரிச்ட் யுரேனியம் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகி தானே அவங்க டீல் சைன் பண்ணாங்க. அந்த சார் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து திறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு சார், பட் கேரண்டிஸ் வேணும் ஈரானுக்கு. ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னா, he had fixed an appointment with the former chief minister of West Bengal. Sergio Gar had done the homework. மம்தா பானர்ஜியை பார்க்கறதுக்கு எல்லா சாத்தியமும் இருந்திருக்கு. எக்ஸாம்பிள், இந்தியா வந்து நான் பேசுற இந்த நிமிஷத்துக்கு ரூபியோ விசிட் ஒருவேளை முடிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா அவர் தமிழ்நாடு கூட வர்றாரு, அவர் ஏன் வந்து ஜோசப் பி இருக்கிற மாநிலத்துக்கு விஜயம் செய்கிறார் என்று தெரியல. மாண்புமிகு முதல்வர் ஜோசப் பி வணக்கம் தினவன் மீடியா நண்பர்களே. உலக புவிசார் அரசியலையும் குறிப்பாக இந்தியாவை சுற்றி நிகழும் அண்டை நாடுகள் விஷயங்களையும் உங்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும் டாக்டர் SR நிரஞ்சன் அவர்கள் நம்முடன் இன்று இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், இப்ப இந்தியாவை சுத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா வந்து ட்ரம்ப் வந்து அவங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்ற சைனாவை விசிட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து அவங்க சைனாவோட டீல் போட்டிருக்காரு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை மற்ற விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட 20 பிளேன் கிட்ட எடுத்துட்டு போய் சைனால போய் சைனாவை பார்த்து ஷி ஜின்பிங்கை வந்து பார்க்க போகும்போது அவருக்கு கொடுத்த வரவேற்பு ட்ரம்ப்புக்கு எந்த விதத்துல அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் என்று எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அதாவது சைனா சென்று திரும்பி அமெரிக்கா திரும்பிய உடனே புட்டின் வந்து சைனாக்கு வந்தார். புட்டினுக்கு கொடுத்த வரவேற்புக்கும் ட்ரம்ப் கொடுத்த வரவேற்பையும் கொஞ்சம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா ட்ரம்ப்புக்கு எந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் சைனா கொடுத்திருக்கிறதுன்னு நம்மளுக்கு நல்லாவே புரியுது. அதே சமயத்துல மார்க்கோ ரூபியோ ஆகட்டும், ட்ரம்ப் ஆகட்டும், அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்க சைனீஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாம் எப்படி டம்ப் பண்ணாங்க அப்படின்னு எல்லாரும் கண்ணு முன்னாடி காட்டினாங்க. அது ரெண்டுத்துக்கான அறிகுறி. முதல் அறிகுறி வந்து அவங்க வந்து சைனா பொருட்களை நம்பவில்லை என்று அவங்க வெளிப்படையா காட்டுறாங்கன்னு ஒண்ணு அர்த்தம். இன்னொன்னு, அப்ப சைனீஸ் வந்து ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் கூட உழவு பாக்குற மாதிரி பொருட்களை வச்சுட்டு இருக்காங்க. அப்ப நாட் ஈவன் யுஎஸ் பிரசிடென்ட் இஸ் ஸ்பேர்ட். அப்ப யுஎஸ் பிரசிடென்டோட என்டரேஜ், அவரோட சிப்பந்திகள் முதல் கொண்டு, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் முதல் கொண்டு, ஏன் அமெரிக்க ஜனாதிபதியே வந்து அவரே கூட சேஃபா இல்லை சைனால, அவங்கள கூட அவங்களால உழவு பார்க்க முடியும்னா அப்ப அமெரிக்கன் உழவு ஸ்தாபனம், இன்னும் சொல்ல போனா ஒரு ஜனாதிபதியோட விசிட் இருக்கும் போது என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு அமெரிக்காக்கு இருக்கு என்பது கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு வந்தாலோ இல்ல எந்த நாட்டுக்கு வந்தாலோ அமெரிக்கா வந்து கார் முதல் கொண்டு எல்லாத்தையுமே வர்றது, ஹோட்டல்ஸை செக் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. அப்பனா இந்த வாட்டி சைனீஸ் விசிட்ல டம்ப் பண்ணணும், டம்ப் பண்ணட்டும் சார், அது யாருக்கும் தெரியாம பண்ணிருக்கணும்ல, ஏன் எல்லாருக்கும் தெரிவிக்கிற மாதிரி பண்றாங்க? இட் இஸ் ஆம்னியஸ் சைன் ஆர் ரதர் டு சே, அது வந்து ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை கட்ட அமைக்கிறது. என்ன கட்ட அமைக்கிறதுனால இவங்க என்ன நினைச்சாங்க, சைனா வந்து எங்களை உழவு பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு தெரிவிக்கலாம்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த கவுண்டர் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப அமெரிக்கா வந்து சைனா பார்த்து அஞ்சுகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. பேட் ஆப்டிக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, இதுதான். ஸோ இட்ஸ் அ பேட் ஆப்டிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டேக் அவேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் டேக் அவேஸ் இல்லை. இன்ஃபேக்ட் சைனா வந்து ஈரானோட இதை நீ தொடர்ந்துட்டு இருந்தேன்னா இட்ஸ் அ
இதுக்கு முடிவில்லாத ஒரு விஷயமா மாறிடும். டோன்ட் கீப் பிளேயிங் திஸ் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கன் இல்ல ஃபால்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இதை தொடர்ந்துகிட்டே இருந்தா அமெரிக்காவுக்கு இது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி தான் அங்க பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. ஏன்னா ஷி ஜின்பிங் கிட்டத்தட்ட ரெட் ரயோட் ஆக்ட்னா இதுக்கு மேல நீ இது தொடர்ந்தா இதோட விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லி இருக்கிறதா தகவல்கள் நமக்கு தெரிகின்றன. அதே சமயத்துல சைனா வந்து முழுமையான அமெரிக்கா கூட போருக்கு தயாரா என்று பார்த்தால் தயாரா இல்ல. பட் சைனாவோட மேனுஃபேக்சரிங் செக்டார் அஃபெக்ட் ஆனாலே அமெரிக்கா பெரிய அளவுக்கான ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். ஏன்னா இன்னும் வந்து ட்ரம்போட முக்கிய குறிக்கோள்ல ஒரு குறிக்கோள் என்னடான்னா பிரிங் பேக் மேனுஃபேக்சரிங் செக்டார் டு அமெரிக்கா. உற்பத்தி திறனை அமெரிக்காவிலேயே திரும்ப எடுத்துட்டு வர வேண்டும் என்பதுதான் முக்கிய குறிக்கோள். அது ஒரு நாள் 2 நாள் எந்த ஜனாதிபதியாலும் 4 வருஷத்துல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷத்துல பண்ண ஒரு பாலிசியை ரிவர்ஸ் பண்றதுக்கு 4 வருஷத்துல ரிவர்ஸ் பண்ணணும் யாராலையும் முடியாது. குறிப்பிட்டு ட்ரம்ப் போன்ற நபர்களால் சுத்தமா முடியாது. பிகாஸ் ட்ரம்போட கொள்கையை வந்து டிஸ்ரப்டர், எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனை எழுப்பி விட்டுறது, ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுறது. ஸோ இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிற நிலையை பார்த்தீங்கன்னா அவங்க மெதுவா இந்த பக்கம் இருக்கிற டிரான்ஸ் அட்லாண்டிக் அலைஸ் அழைக்கப்படக்கூடிய யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ஜெர்மனி அதுகிட்ட இருந்து நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெர்மனியில அவங்க நேட்டோட படைகள் 5000 பேர் இருக்காங்க. அதை வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். நேட்டோவில இருந்து நான் வாபஸ் வாங்குவேன், ஏன்னா நேட்டோ என் உதவிக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஸோ நேட்டோவில இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏசியால பாத்தீங்கன்னா சைனாவை வந்து நேரடியாக எதிர்கொள்ளும் நிலையில ட்ரம்ப் இல்லை. மறந்துடக்கூடாது, ட்ரம்ப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ட்ரம்ப் பண்ற அமெரிக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட 830 பேஸுகள் இருக்கு, சிறிய பெரிய ராணுவ தளங்கள் உலகம் ஃபுல்லா. ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒரு இடம், எங்கேயுமே பேஸ் இல்லாத இடம், ஒரு பெரிய இடம் எதிரானா கிட்டத்தட்ட இந்த அரேபியன் சீயும் பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷன்ல கூட டியகோ கார்சியா இருக்கு. ஆனா அந்த டியகோ கார்சியா பேஸ் வந்து பெரிய பேஸா இருந்தா கூட இதோட பரப்பளவு அரபிக்கடலும் பே ஆஃப் பெங்காலும் இந்திய பெருங்கடலும் சேர்த்து பார்த்து அதோட ரிம்லேண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒண்ணாங்க. அதாவது அந்த சமுத்திரத்துக்கு ஒட்ட போல இருக்கக்கூடிய நாடுகள், பாப்புலேஷன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற பேஸ் போதுமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த 5 டிகிரி 10 டிகிரி சேனல்ல நடத்தக்கூடிய வர்த்தகம் என்பது மிகப்பெரிய வர்த்தகம் உலகத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா குளோபல் சப்ளை செயினுக்கு இந்தியன் ஓஷன் ஆற்றக்கூடிய ஒரு முக்கியமான அந்த வழித்தளமா இருக்கு. மொத்தத்துல இந்திய 5 டிகிரி 10 டிகிரி சேனல்ல தான் அதிகமான வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. அது வந்து எப்பயுமே உறையாத கடலா இருக்கிறதுனால ஒரு முக்கியமான நீர்வழித்தடமா இருக்கு. ஸோ இதை வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணமோ சோக் பண்ணமோன்னு பாக்குறதுக்கு அவங்களுக்கு பர்மனண்டா ஒரு பேஸோ பர்மனண்டா ஒரு செட்டில்மெண்ட்டோ அவங்களுக்கு அமையல. டியோ கார்சியாவே இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பகுதியா தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் பிரிட்டன் வந்து டியோ கார்சியாக்காக, அதாவது மொரிஷியஸ்க்காக அவங்க வந்து இது ஒரு பெரிய தொகை ஒண்ணு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ் காம்பன்சேஷன். இத்தனை நாள் நாங்க வச்சிட்டு இருந்ததுக்கு $100 மில்லியன் கிட்ட என்ன வரும், $3.5 பில்லியன் கிட்ட அந்த நெகோசியேட் பண்ணியிருக்காங்க லீஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. இன்டர்நேஷனல் கோர்ட்ல போய் கடைசியில பிரிட்டன் தோத்து போய் இப்போ வந்து ஆக்சுவலா அது பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு. அது அமெரிக்கா வந்து பிரிட்டன் கிட்ட லீஸ் எடுத்திருக்கு. இவனே லீஸ் ஹோல்டர் தான் பிரிட்டனே. லீஸ் ஹோல்டர் கிட்ட சப் லீஸ் ஹோல்டர் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காக்குன்ட்டு பர்மனண்டா பேஸ் இல்லை. அப்கோர்ஸ் இப்போ வந்து பங்களாதேஷ் கீழே இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அரசை அகற்றிய பின் ஒரு சின்ன ஒரு பேஸ் ஒன்று அமைச்சிருக்காங்க கோகோ ஐலாண்ட்ஸ் கிட்ட. பட் இஸ் இட் சஃபிஷியன்ட்? சென்ட் மார்டின், சாரி கோகோ இல்ல, சென்ட் மார்டின் ஐலாண்ட்ஸ் கிட்ட இஸ் இட் சஃபிஷியன்ட்? அது போதுமானதா? இது எவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்த வந்து அவங்க கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ அந்த இதுல இருந்து எடுத்து பார்த்தோம்னா இந்தோ பசிபிக்ல சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும் என்பது ஒரு முக்கியமான ஆப்ஜெக்டிவா இருக்கு அவங்களுக்கு.
அதே சமயத்துல ரஷ்யா சைனா ஆக்சிஸ வந்து அவங்க எப்படி வந்து முறிக்க முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. சோ இன் a கேம் ஆஃப் பிரிங்க்மேன்ஷிப்னா யார் பெரியவர் யார் வல்லவர் அப்படின்னு காட்டுற பிரிங்க்மேன்ஷிப் கேம்ல இந்த கால்குலஸ்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது அமெரிக்காவை தே ஆர் ஃபெயில்ட் இன் த கேம். எங்க ஃபெயில் ஆனாங்கடான்னா இந்த போர் இன்னைக்கு 80 நாள்ல தாண்டி போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் அமெரிக்கா எந்த ஆப்ஜெக்டிவும் அச்சீவ் பண்ண முடியல. ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியாதப்போ சைனா கிட்ட போய் நெகோசியேஷன் டேபிள்ல உட்காரும் போது நீ தான் வல்லரசாச்சே, இந்நேரத்துக்கு நீ எல்லாத்தையும் முடிச்சிருக்கணுமே. ஏப்ரல் நடக்க வேண்டிய மீட்டிங்கே தள்ளி போட்டது எதுக்காக? நான் ஏதாவது மிலிட்டரி ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணாதான் ஷி ஜின்பிங்க பார்க்க முடியும்ன்றதுக்காக. நோ ஆப்ஜெக்டிவ் ஹஸ் பீன் அச்சீவ்ட். ஸோ இன்னைக்கு சைனா ஆகட்டும், ஏன் இந்தியா ஆகட்டும், இன்னும் சொல்ல போனா ரஷ்யா, எல்லாருமே வந்து இன்னைக்கு அமெரிக்காவை பார்த்து சிரிக்கிறாங்க. வாட் யூ ஸ்டார்ட் யூ கான்ட், இஃப் யூ கான்ட் எண்ட் மீன்ஸ் தேர் இஸ் நோ பர்பஸ் அப்படின்ட்டு. எதை நீ தொடங்கி வைக்கிறாயோ அதை முடிக்க தெரியலன்னா உன்னோட வலிமையோட அர்த்தம் என்ன? ஸோ ஐ டோன்ட் சி சைனீஸ் ட்ரம்ப்ஸ் விசிட் டு சைனா கோயிங் டவுன் வெல். வர்த்தக ரீதியிலான சில விஷயங்களை அவங்க வந்து கையெழுத்திட்டு இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் சப்ஸ்டான்ஷியல் இன் நேச்சர். சார் அதே நேரத்துல மார்க்கோ ரூபியோ இந்தியாவுக்கு பயணம் செஞ்சிருக்காரு. மார்க்கோ ரூபியோவோட பயண நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை அவரால் அடைய முடிஞ்சுதா? இன்னும் இந்தியால தான் இருக்காரு. மார்க்கோ ரூபியோட பயண நோக்கம் வந்து மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியை போய் பார்க்கறதா இருந்தா அது சரியான நோக்கமா அப்படின்றது ஒரு கேள்வி எழுது. ஏன்னா மதர் தெரேசாவோட இடத்துக்கு அவங்க போயிருக்காரு. இன்னைக்கு வந்து தாஜ்மஹாலுக்கு எல்லாம் போயிருக்காரு. சார் தாஜ்மஹாலுக்கு போட்டோம், அவர் குத்துமினாருக்கு போட்டோம், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கூட போட்டோம். அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. பட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நீங்க வரும்போது டெல்லியில லேண்ட் பண்ணுமா இல்ல கல்கட்டால லேண்ட் பண்ணி மிஷனரி ஆஃப் சேரிட்டியை பார்க்கணுமா? இன்ஃபேக்ட் ஒரு திடுக்கிடும் தகவல் என்னடான்னா, he had fixed an appointment with the former chief minister of West Bengal. Sergio Gar had done the homework. மம்தா பானர்ஜியை பார்க்கறதுக்கு எல்லா சாத்தியமும் இருந்திருக்கு. provided she continued as chief minister of West Bengal. இல்ல மார்க்கோ ரூபியோக்கு வந்து ஹிடன் அஜெண்டா ஏதாவது இருந்ததா? அதான் சார், எனி டவுட்? அப்படி கேக்குறீங்களா? எனி டவுட்? ஓகே ஓகே புரியுது. அதுக்கு ரீசன் இருக்கு, நான் சொல்றேன். ரூபியோ வந்து பெங்கால் எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே, பிஜேபி ஜெயிச்ச உடனே பிஜேபிக்கு வந்து வாழ்த்து சொன்னது. ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஏன் சார் வாழ்த்து சொல்லுவானே? வாழ்த்து சொன்னது, சுவேந்து அதிகாரி கிட்ட மீட்டிங்க்கு டைம் கேட்டது. அதுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி வந்துதான் ரிட்டர்ன் வருவாங்கன்ட்டு அமெரிக்க உளவுத்துறை வந்து ஒரு தப்பான தகவலை தெரிவிச்சது. ஆனா அதுக்கு நேர்மாறான ஒரு தேர்தல் முடிவு வந்தது. மம்தா பானர்ஜி படுதோல்வி அடைந்தது. படுதோல்வின்றது காரணம் இருக்கு. வெறும் பெங்கால தோத்து இருந்தா பரவாயில்ல, சொந்த கான்ஸ்டிடுவன்சியும் தோக்கறத பேர் படுதோல்வின்னு தான் சொல்லுவாங்க. அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. she lost in her own backyard அப்படின்னுவாங்க. தோத்தது. மூணாவது விஷயம், நார்த் ஈஸ்டே இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவோட கட்டுப்பாட்டுல வந்துட்டது. இன்னைக்கு அமெரிக்கா வந்து வெறும் யோகி ஆதித்யநாத், அமித்ஷா, மோடி வில் பி த ஹெட்ஏக் ஃபார் தெம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு ஹெட்ஏக்ஸ் அவங்களுக்கு பெரிய ஹெட்ஏக்ஸா மாறிட்டு இருக்கு. சுவேந்து அதிகாரி, இவரு நம்ம ஹேமந்த பிஸ்வா சர்மா, தேவேந்திர பட்னவிஸ், அட பாவீங்களா ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு பல வருஷம் ஆகுது, இத்தனை பேர் எங்கேந்திரா வந்தீங்க அப்படின்னு சொல்ற கேட்கிற மாதிரி தான் இது. So for America the headaches are becoming more complex and people with uncompromising nationalistic agenda இந்தியால வரது வந்து அமெரிக்கா விரும்பாது. மோடியை பத்தி ஒரு தகவல் சொல்லுவாங்க, வாட் இஸ் த வீக்னஸ் ஆஃப் மோடி அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சிஐஏ கிட்ட கேட்கும் போது, ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது சிஐஏ சொன்ன தகவல் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இஸ் ஓன்லி வீக்னஸ் இஸ் இஸ் கண்ட்ரி அப்படின்னு இருக்காங்க. அப்ப அவருக்கு எந்த வீக்னஸும் இல்லையா? இல்ல அப்படின்னு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இஸ் நாட் ஃபார் சேல். சோ இது மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தன்னிச்சையா வளர்ந்த ஒரு தலைவர்கள், அந்த போராட்ட குணம் இருக்கக்கூடிய தலைவர்கள்,
பிரச்சனையை வந்து ஹெட் ஆன் சமாளிக்கக்கூடிய தலைவர்கள், பிளஸ் ஹூ கேன் டெலிவர், மென் ஹூ கேன் டெலிவர், இவங்க வரும்போது அமெரிக்காவோட சில முக்கியமான கொள்கை முடிவுகள் அடிவாங்கும். அதுக்கு உதாரணம், நார்த் ஈஸ்ட்ல வந்து அவங்க பல விஷயங்களை பண்ணோம், பிரச்சனையை உருவாக்கணும். மணிப்பூர் பிரச்சனைக்கு அமெரிக்கா பின்ன இருந்து ஒரு முக்கியமான வேலை பார்த்துச்சு. டீப் ஸ்டேட், ஜார்ஜ் சோரோஸோட ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் முக்கியமான வேலை பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய யூனிஸ் அரசை எடுத்துட்டு வந்ததே அமெரிக்கா தான். யாரும் வந்து இல்லைன்னு அது சொல்ல முடியாது. அந்த அரசை எடுத்துட்டு வந்துட்டு இந்தியாவில் அமளியை ஏற்படுத்துறதுக்கும் அந்த அரசை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் அங்க ஆட்சி மாற்றம் வந்த அப்புறம் கூட மம்தா பானர்ஜி கண்டினியூ ஆச்சுன்னா நார்த் ஈஸ்ட் அன்ஸ்டேபிளாவே வச்சுக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்டோட மெயின் பேசேஜ் சிலிகுரி காரிடார் முதல் கொண்டு இந்த சைடு பீகார், அந்த சைடு பெங்கால், அந்த சைடு இந்த சைடு ஒரிசா, அந்த சைடு வந்து அசாம், இது எல்லாமே வந்து ஒரு பிஜேபி சர்ஜ், கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சிகள் கீழே வந்த அப்புறம் இப்போ there is no level playing field available for American interest. இப்போ என்ன ஆகும், நார்த் ஈஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ சிலிகுரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஓப்பன் ஆகிறதுனால இப்போ டைமண்ட் ஹார்பர் ஃபால்தா எலெக்ஷன் நேத்து அது ஒரு பை எலெக்ஷனா பாக்குறவங்களுக்கு அது பை எலெக்ஷன். பட் அந்த ஓவரால் ஃப்ரேம்வொர்க்ல நீங்க எடுத்து பார்க்கும்போது அந்த பை எலெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இட் ஹாஸ் அ வைடர் ராமிஃபிகேஷன் அப்படின்னுவாங்க. ஒட்டுமொத்த செக்யூரிட்டி ஆஃப் கல்கட்டாக்கு அது வைட்டல் ரோல். டைமண்ட் ஹார்பர் மாடலை இன்னைக்கு உடைச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பீகாரோட கூட்ஸ் டைமண்ட் ஹார்பர் வழியா கடலுக்கு போகலாம், நார்த் ஈஸ்ட் டெவலப் பண்ணலாம். அப்போ நார்த் ஈஸ்ட வந்து கிறிஸ்துவமயம் ஆக்கின ஒரு நிலையில மொத்தமா நம்ம டேக் ஓவர் பண்ண முடியும், ஒரு தனி நாடை கிறிஸ்துவ நாடை உருவாக்க முடியும் பங்களாதேஷ்ல ஒரு பகுதியை வச்சு. இது நான் சொல்லுங்க, ஷேக் ஹசீனா அவர்களே சொன்ன குற்றச்சாட்டு இது. பண்ண முடியும்ன்ற அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களோட எண்ணம் வந்து இன்னைக்கு வீக் ஆனதா பாக்குறேன் நான். அதே சமயத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு பீட் ஹெக்ஸத், மார்க்கோ ரூபியோ இஸ் a little bit, ஒரு துளியளவாவது இந்தியாவை ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதற்கு காரணம் பாகிஸ்தானா இந்தியாவான்னு ஒரு இஷ்யூ வரும்போது பாகிஸ்தானுக்காக இந்தியாவை நம்ம தொலைச்சிக்க வேண்டிய தேவையில்லைன்னு பேசின ஒரு நபர் தான் மார்க்கோ ரூபியோ. அந்த ஒரு ஸ்லைட் ஃபேவரிட்டிசம் இந்தியாவுக்கு இருக்கு அவருக்கு. ஆனா டிசப்பாயிண்ட் பண்ணது என்னடான்னா, என்ன ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க் இல்ல டிப்டி செக்ரட்டரி ரேங்க் ஆபீசரை தான் அவர் வந்து ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணது. அமெரிக்கன்ஸ் எதிர்பார்க்கல. ஃபீல்ட் மார்ஷல் முனீர்ல இருந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட மொத்த அரசாங்கமே வந்து ஷாபாஸ் ஷெரீப் தவிர்த்து எல்லாருமே வந்து லைன் கட்டிட்டு இருந்தாங்க மார்க்கோ ரூபியோ வந்து பாகிஸ்தான் போனப்போ. அதே இந்தியாவில் போன்னு பாத்தீங்கன்னா இஸ் a minister, foreign minister of America by virtue of his position is foreign minister. Yes. அவரை ரிசீவ் பண்றது ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க் ஆபீசர் போறாங்கடான்னா அப்போ என்ன மரியாதை இருக்கு? காரணம் என்னடான்னா, அவர் டெல்லியில லேண்ட் பண்ணிருந்தா திங்ஸ் would have been different. அவர் கல்கட்டால போய் லேண்ட் பண்ணும்போது அதுவும் அவர் வந்து நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிற மாதிரி அவர் பண்ண அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி போய் பார்க்கிற வேலை வந்து இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரசிக்கிற தன்மையில இல்லை. ரெண்டாவது, பெங்கால் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இந்தியா ஏற்றுக்கொள்ள வகையில இல்லை. மேபி அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே முன்கூட்டியே செட் பண்ணதால மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் டெல்லியில குவாட் மீட்டிங்காக வந்தவர் குவாட் மீட்டிங் நடத்தினாரான்னு பார்த்தா ஒன்னும் நடக்கல. குவாட் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் மீட்டிங் அந்த அந்த எதுவுமே நடக்கல. குவாட பத்தியான சந்திப்பே வந்து எதுவும் ஏற்படல. அப்கோர்ஸ் ஜெய்சங்கரோட பேசியிருக்காரு, அதுல அவர் இந்தோ பசிபிக் ஒரு முக்கியமான பகுதின்னு பேசியிருக்காரு. அதுலயே சித்தாந்த் சிப்பல் நினைக்கிறேன் அவர் வந்து சில கேள்விகள் ரேசிஸ்ட் டெண்டன்சிஸ பத்தி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது ரூபியோக்கு. இன்ஃபேக்ட் அவர் ரேசிஸ்ட் டெண்டன்சிஸ் தேர் ஆர் ஸ்டூபிட் பீப்புள் இன் போத் த கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை அவர் ட்ரம்பையும் சேர்த்து சொல்லிட்டாரா? அவர் நிஜமாவே ரூபியோட பதவிக்காலம் இருக்குமா இருக்காதான்னு இப்போ கேள்வி எழுது. எனக்கு என்னோட சொந்த கருத்தை நான் சொல்றேன். ஏன்னா ட்ரம்போட பல்வேறு விஷயங்கள், பல்வேறு போஸ்ட் ட்ரூத் சோஷியல்ல ரேசிஸ்ட் ஐடியாவோடையும் ஆன்டி இந்தியா அப்ரோச்சோடையும் இருந்திருக்கு. அதான் சித்தாந்த் சிப்பல் வந்து மறைமுகமா கேட்டது. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு ரூபியோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தா
2 நாட்டிலயும் ஸ்டூபிட் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூபிட் பீப்புள் வந்து இருப்பாங்க, இல்லன்னு நான் சொல்லல. ஆனா உங்க பிரசிடென்ட்டே ஸ்டூபிடா இருந்தா நான் என்ன பண்றது? He lies through his teeth. முந்தி நாள் சொன்னதை மறுநாள் சொல்றது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஈரான் மேட்டரை எடுத்துக்கோங்க. why I am kg to kg in the sense நான் ஹோல்ட் பேக். நான் ஏன் கொஞ்சம் யோசிச்சு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். நீங்க சொன்னீங்க ஈரான் டீல் முடிகிற மாதிரி இருக்கு, அதை பத்தி உங்க விஷயத்த சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ட்ரம்ப் சொல்றதை வச்சு நான் எதுவும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்கன் கவர்மெண்டே இல்ல சார். நான் எப்படி சார் சொல்ல முடியும்? ஆனா இப்ப சிச்சுவேஷன் என்ன சார்? ஏன்னா உலகமே உத்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடம் இப்ப இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா அது 3 பேருக்கும் நடக்கல ஒரு விஷயங்கள். அதுல பாகிஸ்தான் வேற நெகோசியேஷனா உள்ள நுழையுது. சோ இப்ப என்னதான் நடக்குது ஈரான் இதுல? அவங்க நியூக்ளியர் இதை விட்டு கொடுப்பாங்களா? அதை விட்டு கொடுக்க சொல்லி தான் அமெரிக்கா பிரஷர் பண்ணுது. சார் அமெரிக்காவுக்கு there is no clear agenda. அவங்களுக்கு என்ன தேவைன்ட்டு. ஏன்னா இஸ்ரேலோட தேவைதான் இந்த நியூக்ளியர் இதை விட்டு கொடுக்கிறது. சோ இஸ்ரேல் நெகோசியேஷன் டேபிளுக்கு கூட்டு வரதுக்கு இவன் நியூக்ளியர் இதை அந்த ஸ்டாக் பைல விட்டு கொடுக்கணும். ஸ்டாக் பைல சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியத்தை அவன் விட்டு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 430 கேஜி கிட்ட 430 440 கேஜி என்ரிச் யுரேனியம் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஃபார்டோ, நட்டான்ஸ் அந்த பிளான்ட்ஸ்ல சுத்திகரிக்கப்படுது. அதை அவன் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குறாங்க. அது ஆசிம் முனீர் போய் சொல்லி இருக்கிறதாகவும் அப்பாஸ் ஆராச்சி கேட்டுக்கொண்டதாகவும் ஈரான் இன்னும் அவங்களோட முழுமையான முடிவை அறிவிக்கல. இன்ஃபேக்ட் அவங்களே 5 வருஷத்துக்கு எங்களோட நியூக்ளியர் இதை நாங்க நிறுத்தி வைக்கிறோம்ட்டு போன வாட்டி டாக்ஸ் நடந்தது பாருங்க பாகிஸ்தான்ல. அந்த டைம்லயே அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இது ஒன்றும் அறிவிக்காத ஒரு விஷயமோ இல்ல அவங்க ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயமோ இருந்தா அது பரவாயில்ல. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க நியூக்ளியர் வெப்பனுக்கு போகணும்னு அவங்களுக்கு there is no compulsion. ட்ரம்ப் இஸ் an idiot. pardon my language. ட்ரம்ப் இஸ் an idiot நான் சொல்றதுக்கு காரணம் ஒபாமா போட்ட பழைய டீல்ல அவங்க நியூக்ளியர் வெப்பனை விட்டு கொடுத்துட்டு தானே அவங்களோட என்ரிச் யுரேனியம் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகி தானே அவங்க டீல் சைன் பண்ணாங்க. அந்த டீல்ல இருந்து அமெரிக்கா வெளியே வர வேண்டிய தேவை என்ன? யூனிலேட்டரலா எது முடிஞ்சு போனதோ அதை தொடங்கி வச்சது யாரு? அதுக்கு ஒரு போர் தேவையா? இதான் சொன்னேனே, ட்ரம்ப் இஸ் a destructive and a disruptive power. இப்போ இஸ்ரேல நெகோசியேட்டிங் டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ் சார். பாகிஸ்தான் போய் நெகோசியேட் பண்ணா பாகிஸ்தான் இஸ்ரேல் கிட்ட போய் பேச முடியாது. ஏன்னா இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் நேரடி உறவு இல்ல. ஆமா. அதே இந்த சைடு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா போய் ஈரான் கிட்ட பேச முடியாது நேரடியா. மறைமுகமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கலாம், பேச முடியாது. அதனாலதான் ட்ரம்ப் அவர் சொன்ன பதிவுலயே என்ன சொல்லியிருக்காரு, நான் கத்தாரோட எமிர் கிட்ட பேசினேன், சவுதி மன்னர் கிட்ட பேசினேன், டர்க்கி கிட்ட பேசினேன், இவங்க கூட எல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன அதே நிமிஷத்துல பாகிஸ்தான் இந்த நெகோசியேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா, அப்ப இஸ்ரேல் கிட்ட பேசணுன்ற அந்த ஒரு விஷயத்தை ஏன் இவர் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு? So the stakes for America is high in this battle when it comes to Israel. இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாதான் இது போர் முடிவுக்கு வரும். அமெரிக்கா ஒத்துக்கிட்டா மாத்திரம் இல்ல. கரெக்ட். சோ இஸ்ரேலை நெகோசியேட்டிங் டேபிளுக்கு பாகிஸ்தானால கொண்டு வர முடியாது, அமெரிக்காவில மாத்திரம் தான் கொண்டு வர முடியும். அமெரிக்கா நெகோசியேட்டிங் டேபிளுக்கு இஸ்ரேலை கொண்டு வரணும்னா ஈரான் இந்த நியூக்ளியர் இதை விட்டு கொடுக்கணும். அதை ஈரான் விட்டு கொடுக்கணும்னா அவனுக்கு கேரண்டிஸ் வேணும், ஃபியூச்சர்ல இது மாதிரி அட்டாக் நடக்காதுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு சிச்சுவேஷனை பாருங்க. கரெக்ட். அதனாலதான் அவன் என்ன பண்ணா, நீ வெறும் அவன் கிட்ட கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்ன்ற கார்டு மாத்திரம் அவங்க கிட்ட இல்ல, பிளஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் கார்டு அவன் வச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு அமெரிக்காவோட கம்பல்ஷன் உலகத்தோட எண்ணெய் வர்த்தகத்தை ஒரு முட்டுக்கட்டை போட்டத நாடாக அமெரிக்கா கருதப்படுது உலகம் ஃபுல்லா. அங்க போயிட்டு யுக்ரைனுக்கு வெப்பனைஸ் பண்ணி நார்த் ஸ்ட்ரீம் ஒழிச்சாங்க. இங்க இந்த தேவையில்லாத இந்த போரை ஸ்டார்ட் பண்ணி மொத்த ரீஜனையும் அஃபெக்ட் பண்ண விட்டு வெறும் ராஸ்லஃபான் பிளான்ட் மாத்திரம் 17% கேஸ் காலி. இன்னைக்கு மார்க்கெட்டை விட்டு 17% ஆஃப் த கேஸ் ப்ரொடக்ஷன் இஸ் அவுட், எல்என்ஜி ப்ரொடக்ஷன்.
ம். ஸோ எப்படி எடுத்து பார்த்தாலும் ட்ரம்ப் வந்து இஸ் a பிக் ஆயில் டிஸ்ரப்டர். அப்போ இது என்ன உண்டானா பொருளாதார வளர்ச்சி மற்ற நாடுகளோட பொருளாதாரம் நான் வளரல, மற்ற நாடுகளோட பொருளாதாரமும் வளரக்கூடாது. அப்பதான் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அமெரிக்கா வந்து யாரும் டேக் ஆஃப் பண்ண ஓவர்டேக் பண்ணக்கூடாது. பட் இந்த ப்ராசஸ் அமெரிக்கா has proved itself to be an not capable to achieve its military objectives. ஒரே வல்லரசு என்ற அந்த ஒரு தன்மையை தொலைச்சிட்டு நிக்குது இன்னைக்கு. சார் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து திறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு சார், பட் கேரண்டிஸ் வேணும் ஈரானுக்கு. சி நான் என்ன சொல்றேன், அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்காக கேரண்டி கொடுப்பானா? கேன் அமெரிக்கா ரெயின் இன் இஸ்ரேல்? பெஞ்சமின் நெத்தன்யாஹூ 4 வாட்டி அசிங்கமா திட்டினாரா, ட்ரம்ப் வாய மூடிட்டு உட்கார்ந்துருவாரு. ஆல்ரெடி அது கூட பேச்சு அடிபட்டு இருக்கு. தே ஹேவ் எக்ஸ்சேஞ்ச் அபியூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அமெரிக்காக்குள்ளேயே வந்து there is a pressure mounting on ட்ரம்ப். $6 தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க ஃபியூயல் காஸ்ட் சில மாகாணங்கள்ல. எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. உண்மைதான் உண்மைதான், ரொம்ப உண்மைதான். நான் நேரடியா பாக்குறேன். 50% மேல ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதுல பார்த்தேன். ஒரு நியூஸ் ஐட்டம்ல தான் பார்த்தேன். ஃபியூயல் பிரைஸ் there is a மக்களிடையே கூட அது பெரிய அதிருப்தியை வளர்த்திருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நான். அப்படின்னு நான் பார்க்கும்போது. ஆமா. So there is a pressure mounting on even US. இத முடிக்கிறதுக்கு. நீ மாட்டினது இல்லாம எங்களையும் மாட்டி விட்டியேன்னு சொல்லிட்டு யுஎஸோட ஆலிஸ்ல இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா வந்து உலகளாவிய அளவுல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக தான் பார்க்கப்படுது. இந்த லார்ஜர் கால்குலஸ்ல வந்து இன்னைக்கு சவுதியோ இல்ல கத்தாரோ இல்ல குவைத்தோ இல்ல பஹ்ரைனோ யாருமே வந்து இந்த போரை தொடர்றதுக்கு ஏன் விரும்பலன்னா அவங்க ப்ரொடக்ஷன் அடி வாங்குது சார். 20 to 30% of their GDP is gone. உன்னோட ஒரு போர் குறிக்கோளை கூட அடைய முடியல. சோ இப்போ வந்து நெகோசியேஷன்ல நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்றது வந்து ஃபார் த பர்செப்ஷன் பேட்டில்ல ஏதோ நீ பெருசா சாதிச்சிட்டதா காட்டிக்க முடியும். பட் ட்ரம்போட பேச்சுகளை வந்து எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கலாம்னா வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆர் வித் என்ன சொல்றது மவுண்டன் ஆஃப் சால்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். சோ அவர் வந்து இயற்கையாவே அவர் வந்து அவர் சொல்ற விஷயங்கள் பல விஷயங்கள் நம்பக்கூடிய தன்மையில இல்லை. பட் அட் தி சேம் டைம் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா ஒபெக் என்ற ஒரு கார்டல் உடைஞ்சிருக்கிறத நான் பிளஸ் பாயிண்டா பாக்குறேன். இன்னைக்கு சவுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது ஒபெக்ல. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து நான் பேசுற இந்த நிமிஷத்துக்கு ரூபியோ விசிட் ஒருவேளை முடிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா அவர் தமிழ்நாடு கூட வர்றாரு. அவர் ஏன் வந்து ஜோசப் வி இருக்கிற மாநிலத்துக்கு விஜயம் செய்கிறார் என்று தெரியல. மாண்புமிகு முதல்வர் ஜோசப் வி டொனால்ட் ட்ரம்ப் வெறும் ட்ரம்ப் சொல்லும் போது, நரேந்திர மோடியை வெறும் மோடின்னு சொல்லும் போது ஜோசப் விஜய வெறும் ஜோசப் வின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லலாம், அவர் பேரை சொல்லிதான் கூப்பிடுறோம் நம்ம. சோ அவரோட இந்த மாநிலத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் என்ன, அத இங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்ட்டு நம்ம உன்னித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஓவராலா. அடுத்து நம்ம மார்க்கோ ரூபியோ விசிட் இந்தியாக்குள்ள முடியும் போது டெல்சி ரெட்ரிகியூஸ் வெனிசுவேலா பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வராங்க. பிரதமர் வந்து இட்டாலி போயிட்டு வந்தாரு. இட்டாலி போயிட்டு வந்த உடனே சைப்ரஸோட அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்து போனாங்க. ஐமேக் காரிடார் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா இன்னொரு பக்கம். நல்லா பாத்தீங்கன்னா, ஏன்னா இட்டாலி, கிரீஸ், சைப்ரஸ் எல்லாமே அந்த காரிடார்ல வர நாடுகள் தான். இந்தியா மெடிட்டரேனியன் எக்கனாமிக் காரிடார். சோ அத ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. மிடில் ஈஸ்ட் காரிடார். அது மெடிட்டரேனியன் கண்ட்ரிஸும் வருது. சோ இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் வரதுனால அந்த மிடில் ஈஸ்டும் பிளஸ் இந்த மெடிட்டரேனியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இதுல வரும்போது அங்க இருக்கிற எல்லா நாடுகளையும் அவர் வந்து பாக்குறாரு, பேசுறாரு. இன்னொரு பக்கம் நம்மளோட ஆயில் சப்ளைஸ் காப்பாத்திக்கிறதுக்கு டெல்சி ரொட்ரிகியூஸ் வெனிசுவேலாவோட ஜனாதிபதி, தற்போதைய ஜனாதிபதி, அவங்க இந்தியா வராங்க. நவ் யார் கண்டா இன்னைக்கு வெனிசுவேலா இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் சப்ளையர் ஆஃப் ஆயில் ஃபார் இந்தியா. Yes. Angola is a major supplier of oil for India, apart from Russia.
இன்னைக்கு ஒப்பெக்ல இருந்து யுஏஇ வெளியே வந்ததுனால இந்தியா வந்து 2 மணி நேரமே பிரதமர் யுஏஇக்கு சென்று வந்த போது யுஏஇயோட எண்ணெயை தேக்கி வைக்கிறதுக்கு இந்தியால 2 கிடங்குகள் கட்ட போறாங்க 30 மில்லியன் பேரல் வரைக்கும். அதை இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சோ மாற்று வழி, அதாவது ஹார்மோஸை தவிர்த்து ஃபுஜேரா மூலமாக மாற்று வழியை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம் எண்ணெய் வர்த்தகத்துக்கு. சோ ஒபெக்கோட கார்டல் இந்த போர் மூலமா உடைந்ததை வந்து நம்ம பாசிட்டிவ் சைனா பார்க்கணும். ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் இந்தியா. வெரி குட். ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மாஃபியா கேங் மாதிரி ஆபரேட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஒபெக்ன்றது. 60s ஸ்டார்ட் ஆனா கூட இப்போ 73 யாம் கபூர் வாருக்கு அப்புறமா அவங்க பண்ண சேட்டைகள், 79ல ஈரானியன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா அவங்க பண்ணது, 90கள்ல நான் ஒரு பள்ளி மாணவனா இருக்கும்போது இந்தியா வந்து பெரிய பணப்பற்றாக்குறை, அப்போ அந்நிய செலவணி கையிருப்பு இல்லாத காலம், 1990 சந்திரசேகர் கவர்மெண்ட் இருக்கிற டைம் அது. அந்த டைம்ல வந்து ஸ்கூலோட டைமிங்ஸே வந்து மாத்தணும், 7:30 to 1 PM அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆயில்ல இருந்து மிச்சம் பிடிக்கிறதுக்கு, டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு. சோ அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்திருக்கிறதுனால இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் இந்தியாக்கு இல்ல. we have options. 41 countries கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்க போறோம். this is the plus out of the Iran versus the America-Israel war. Very good, very good. so போர் என்பது யாருக்கும் இது லாபம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஓகே. குறிப்பிட்டு அந்த மொத்த பிராந்தியத்துக்குமே. ஓகே. சோ அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தா இட்ஸ் a welcome move, பட் நம்ம கொஞ்சம் மெதுவா இதை அப்ரோச் பண்ண வேணும் அப்படின்னு பாக்குறேன். நம்ம உடனே ட்ரம்ப் சொல்றதால சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ட்ரம்ப் நம்ப முடியாது அப்படின்றது. மொத்தத்துல இந்தியாவோட ஸ்கின் இந்த கேம், அதாவது நம்மளுக்கு என்ன இதுல லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னு எடுத்து பார்த்தா போர் முடிவுக்கு வர்றதுனால ஒரு பெரிய லாபம் நமது மக்கள், அந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பேட் கம்யூனிட்டி, நம்மளோட நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்டோர் அங்க வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களோட பாதுகாப்பு வந்து நம்மளுக்கு பெருமூச்சு விடலாம். ஓகே, கரெக்ட். ரெண்டாவது, அங்க இருந்து வரக்கூடிய எக்ஸ்பேட் கம்யூனிட்டி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ரெவென்யூ வந்து கொஞ்சம் சற்றே குறைந்தாலும், ஏன்னா அங்க பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்கிறதுனால குறைந்தாலும் அது முழுசா வந்து நின்று போயிடுது. இந்த பிராந்திய போர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்கன்னா மெதுவா they can crawl back to the normalization. அது 1 வருடம் வரை கூட எடுக்கலாம். அதுக்கு இந்தியாவோட மக்கள் வந்து ஒரு முக்கியமான பங்காற்ற போறாங்க. அதாவது இந்திய ஊழியர்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா யுஏஇ போன்ற நாடுகள்ல பாகிஸ்தானியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானுக்கும் யுஏஇக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில பாகிஸ்தானியர்களோட விசாவை கேன்சல் பண்ணி திரும்பி, சோ அங்க ஏற்படக்கூடிய ஒரு வெற்றிடத்தை வந்து இந்தியர்களால் நிரப்ப முடியும். ஓகே. சோ இதெல்லாம் பாசிட்டிவ் சைன். இது இல்லாம நம்ம மாற்று வழியை தேர்ந்தெடுத்தது, பிளஸ் எந்த நாட்டுக்குடியும் நம்ம இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு உரசல் கொண்ட ஒரு விஷயத்த நம்ம கடைபிடிக்கல. இன்ஃபேக்ட் இதுக்கு ரூபியோ வரதுக்கு சில நாட்கள் முன்னாடி அவங்க சைனால ட்ரம்போட மீட்டிங், ட்ரம்ப் ஷி ஜின்பிங் உச்சகட்ட மாநாடு நடக்கும் போது இந்தியாக்குள்ள வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். அது யுஏயோட ஃபாரின் மினிஸ்டரும் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரும் 2 பேரும் வந்திருந்தாங்க. அப்ப திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து 2 பேருக்கும் இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுல அப்பாஸ் அராச்சியோட திங்கிங் என்ன, இன்ஃபேக்ட் வாக்குவாதமே நடந்தது யுஏஇக்கும் ஈரானுக்கும். சோ இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் இன்டர்வியூ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. சோ ஈரான் மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது, யுஏஇ மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. மறந்துடாதீங்க, இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஈரான், யுஏஇ, ஈஜிப்ட். இந்த 3 நாடுகள் எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரிக்ஸ்ல சேர்ந்தது வந்து அமெரிக்கா விருப்பத்துக்கு எதிராக. சோ அந்த கண்ணோட்டத்துல இருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது பிரிக் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருசாகிறத வந்து இது ஒரு பெரிய கூட்டமைப்பை மாறுறத அமெரிக்கா தடுக்க பார்க்கும், தவிர்க்க பார்க்கும். பிரிக்ஸோட பொருளாதாரத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து ஆட்டங்காண வைக்க முடியும், அரசியல் ரீதியா, பொருளாதார ரீதியா, ராணுவ ரீதியா எப்படியெல்லாம் ஆட்டங்காண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த ராணுவ ரீதியில ஒரு பகுதி தான் இப்போ இந்த போர். அரசியல் ரீதியான ஒரு பகுதி வந்து
உதாரணத்துக்கு இந்தியால இப்போ ஒரு காக்ரோச் ஒன்னு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த காக்ரோச் ஆமா அது அமெரிக்காவோட. ஏன்னா போன வருஷம் நல்லா பாருங்க, பெஹல்காம் அட்டாக் நடக்கும்போது யுஎஸ் வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் வந்து ஆக்ரால இருந்தார் வித் இஸ் வைஃப் உஷா வான்ஸ். கரெக்ட் இருந்தாரு. மார்க்கோ ரூபியோ வரும்போது இந்த காக்ரோச் வருது. கரெக்ட் கரெக்ட் உண்மைதான். அது எப்படி அமெரிக்காவோட முக்கியமான ஒரு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வரும்போதுதான் இதெல்லாம் நடக்குமா இந்தியால? இது வந்து புதுசு இல்ல, பாகிஸ்தான் பண்றதோ இல்ல மத்த நாடுகள் பண்றதோ. இத பாகிஸ்தான் சதியும் இருக்கு. பேபேக் இன் கிளின்டன் இந்தியாவுக்கு வரும்போது காஷ்மீர்ல ஒரு பெரிய மேசக்கரே நடந்தது. சிக் கம்யூனிட்டியை வந்து சுட்டு கொண்டாங்க. சோ இது ரெகுலரா ஒரு இன்டர்நேஷனலைஸ் பண்றதுக்கும் இந்தியாவை வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல காட்டுறதுக்கும் ஆன ஒரு முயற்சி. குறிப்பிட்டு இப்ப நடந்தது வந்து அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்துக்கு எப்படி கெட்ட பேர் எடுத்துட்டு வர்றதுன்றதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் இது பார்க்கப்பட்டது. ஓகே. சோ எப்படி எடுத்து பார்த்தாலும் ஒரு அழுத்தத்தை இந்திய அரசு மீது எடுத்துட்டு வரணும். இதுதான் அரசியல் ரீதியா ஒரு அரசை வந்து செயலிழக்க செய்யறது, ஒரு பிரச்சனைக்குள்ளாக்குறது. சைனால போயிட்டு சைனாக்கு வந்து மத்த பிரஷர் எப்படி இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து பிரிக்ஸை வந்து வளர விடாம தடுக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்குது. ஓகே. அந்த முயற்சிகள் எல்லாம் பலன் அளிக்குமா அளிக்காதான்றது வருங்காலம் தான் சொல்லும். அவங்க வந்து இதுல குவாடுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து சொல்லி பிரிக்ஸ்ல ஒரு பிளவு உண்டாக்க பார்ப்பாங்க. மிலிட்டரி ராணுவ ரீதியா ஒரு பிளவு உண்டாக்க பார்ப்பாங்க. பொருளாதார ரீதியா இது மாதிரி போர்கள் வளர்ப்பதனால பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள், முக்கிய பொருளாதார நாடுகள். உதாரணத்துக்கு அந்தந்த கண்டத்துல ஆசிய கண்டத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஜப்பான், கொரியா விட்டுட்டு சைனா, இந்தியா வந்து முக்கியமான பொருளாதார இன்ஜின்ஸா பார்க்கப்படுது. கொரியா, ஜப்பான், இந்தியா, சைனா இது 4 தான் பிக்கஸ்ட் எக்கனாமிக் இன்ஜின்ஸ் இன் ஏசியா. சோ இவங்களோட வீழ்ச்சி வந்து அவங்களுக்கு தேவை தானே. ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்கா, அதே சவுத் அமெரிக்கால பாத்தீங்கன்னா பிரேசில். ரஷ்யன் எனர்ஜியை வந்து அவங்க கர்டெயில் பண்ண பார்ப்பாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணாதான் வெஸ்டர்ன் யூரோப்போட டிபெண்டன்சி அமெரிக்கா மேல இருக்கும். சோ மொத்தத்துல அமெரிக்கா அவன் வந்து வல்லரசுன்னு காட்டிக்கிறதுக்கு உலகம் ஃபுல்லா அமளியை எப்படி ஏற்படுத்தணும் தான் பார்த்துருப்போம். அது ஏதோ ஒரு விதத்தை பொருளாதார ரீதியிலாகட்டும், அரசியல் ரீதியிலாகட்டும், ராணுவ ரீதியிலாகட்டும் அதோட நீட்சி தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம். ஓகே, நன்றி சார். நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மேலும் இது போல ஒரு நிகழ்ச்சியில் திரு நிரஞ்சன் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, ஜெயின் சார்.